ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்னடா வரும்போதே கையில் எதோ கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன். பட் ரொம்ப சீப்பான ரேட்டில் வாங்கியிருந்தேன். இங்கேருந்து வாங்கியிருந்தேன். என்ன ரேட்டு அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது பாருங்கள். இது பாத்திரம் தேய்ச்சி வைக்கலாம் அப்படிங்கிறத இது வாங்கியிருந்தேன். மிஷினில் துணி போட்டோம் அப்படின்னா எடுத்து வச்சுட்டு மாடி கொண்டு போய் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டப்லாம் வாங்கியிருக்கேன். இதில் துணி மடித்து வச்சுக்கலாம், இல்லை தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். இது நம்ம இஷ்டம் தான், வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு, பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசுக்கு ₹100 கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த நல்லாவே பெரிய ஐட்டம்ஸ் இதெல்லாம் நான் சொல்லலைங்க. வெறும் நீங்கள் பாருங்களா, வெறும் ₹100 பில்லு போட்டிருக்கா, தெரியுதா இல்லையான்னு தெரியலையே. இதெல்லாம் ₹100 தானா அப்படின்றது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. அதனால நான் இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நிறைய பேருக்கு ₹100 ஷாப் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். சரவணா ஸ்டோரில் ₹100 பொருள்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, போகலாமா, அதெல்லாம் ஒர்த்தா, ஏன்னா நேரம் ஒதுக்கி போகிறவங்க சொல்கிறேன், அந்த மாதிரி யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்கள்ல. அதனால் நான் போனப்போ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருந்ததோ அந்த ஐட்டம்ஸ்லாம் நான் வீடியோவில் எடுத்திருக்கேன், வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்காக. ஸோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போகிறவங்க வீக் டேஸில் போங்க. நான் போகிறப்போ கூட்டமே இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கூட்டம்லாம். இப்போ ஒரு வேளை க்ரௌட்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சா ரீசன்ட் டேஸில் என்னன்னு தெரியல. நான் போய் பல வருஷம் ஆகுது. டி நகர் பார்க்கிங் வசதி இல்லை அப்படிங்கிறதுனால நான் போகிறதையும் விட்டுட்டேன் டி நகருக்கு. இப்போ நான் வெட்னஸ்டே போயிருந்தேன். வெட்னஸ்டே கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு வேளை வீக் டேஸில் கம்மியாக இருக்குமோ என்னன்னா, நீங்கள் போகிறது இருந்தால் வீக் டேஸில் யோசிச்சு போங்க. அப்படி ₹100 தானா இதெல்லாம் அப்படின்ட்டு எனக்கு ஷாக்காக இருந்து, சரி அதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் வீடியோவில் அப்படிங்கிறதுக்காக நான் தெரியப்படுத்தினேன். அவ்வளோதான். எப்படியும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அட்லீஸ்ட் லைக் அது பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு செய்கிறேன்ல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். ஆனால் பேக் இருக்குங்களா பரவாயில்ல, ஆனால் ஒன்று வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் ₹100 கரெக்டான சும்மா நான் சொல்கிறேன், அவசரத்துக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தெரியுதா?
ரொம்ப அகலமா அது அவ கூடையோட எடுத்து குடப்பம் கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்குல்ல இது. தண்ணி வீடு பொறுத்து ஒன்றா எனக்கு ஆமாம்